நம்ம வீட்டு பூஜை அறையில் வெள்ளி சாமான்லாம் எப்படி பளபளன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திரியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரையோ இல்லை பழைய துணியோ வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இந்த சில்வர் டிப் சொல்யூஷன் தாங்க யூஸ் பண்ணுவேன். இது ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ப்ரஷ் ஒன்று எடுத்து அதில் டிப் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கருப்பு எல்லாமே போயிடும். எவ்வளோ பழைய விளக்காக இருந்தாலுமே நீங்கள் இது க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா புதுசு மாதிரி பலன்னு ஆயிரும். இது மாதம் ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணும்போது சாதாரண சோப் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணிக்கலாங்க. நான் எப்போவுமே பூஜை சாமான் விளக்கறதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு டிஸ்பென்சர் வச்சுக்குவேங்க. நம்ம வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும்னே தண்ணியில் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த லிக்விட் சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நல்லா கழுவிட்டிங்கன்னா இந்த மாதிரி பலன்னு ஆயிரும். எவ்வளோ கருப்பாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் டிப் போடும்போது உங்களுக்கு அந்த கருப்பு எல்லாமே எடுத்து இந்த மாதிரி நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா உடனே ஒரு சாஃப்ட் டவல் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த கோல்கேட் டூத் பவுடர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. ஒரு சாஃப்டான ஒரு டவலோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு நம்ம வாஷ் பண்ண எல்லா சாமான்லையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வெள்ளி வந்து நல்லா பலனே ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பெரிய டிப்புங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள், சந்தன பவுட்ரு, கொஞ்சமாக ஜவ்வாது, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், இது கூட பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான ரோஸ் வாட்டர் வந்து நல்லா கலந்துட்டு நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்குக்கு, சாமி சிலைகளுக்கு, அதுக்கப்புறம் சாமி படங்களுக்கெலாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல கோயில் போல் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். ஏன்னா நம்ம ஜவ்வாது, பச்சை கற்பூரம்லாம் சேர்க்கும் போது அது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி விளக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு வாசலில் கோலம் போட்டு நிலைவாசலுக்கு வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ள பூஜை அறையில் விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த டே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. நம்ம பூஜை அறையில் எவ்வளோ விளக்கேற்றலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. எவ்வளோ விளக்கு வேணால் ஏற்றலாங்க. எப்பவுமே ஒரு விளக்கு ஏற்றாமல் 2 விளக்காக ஏற்றுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய பூஜா டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.